ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ராகி மாவு தான் செய்ய போகிறோம், இட்லி மாவு. இதிலே வந்து எப்படி ஆப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்லியிருப்பேன். இந்த ஆப்பம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஓரம்லாம் செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்லாம் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து மாவுலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 8 hours கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக உப்பி வந்திருக்கும். பாருங்கள், செம்மையாக உப்பி வந்திருக்குல்ல. எப்போவுமே இந்த மாதிரி கரண்டி வச்சு மாவு எடுக்கிறப்போ இந்த மாதிரி வந்து புஷ்ஷுன்னு வந்துச்சுன்னா மாவு வந்து சூப்பர் சாஃப்டாக செம்மையாக வரும்னு அர்த்தம். இந்த இட்லி மாவையே நம்ம எப்படி வந்து ஆப்பம் செய்யலான்னு கூட வந்து இதில் பார்ப்போம். பாருங்கள், நான் ராகி மாவில் தான் வந்து ஆப்பமும் செய்கிறேன். இது பாருங்களேன், இந்த ஓரம்லாம் வந்து செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ராகியில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ராகி துப்பா தோசைன்ட்டு. அதையும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கிறிஸ்பியான ஒரு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம இந்த ராகி தோசை செய்கிறதுக்கு நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த ராகி தான். அது வந்து நம்ம 1.5 ஆளாக்கு எடுத்துக்க போகிறோம். 1.5 ஆளாக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் இந்த ஆளாக் சைஸில் தான் எடுக்கிறேன். நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா ராகியில் வந்து நிறைய அழுக்கு சேரும். அதுக்கப்புறம் இட்லி அரிசியும் எடுத்துக்கோங்க, அதுவும் அதே அளவு தான் எடுத்துக்கணும். இதுவும் நான் 1.5 ஆளாக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் எல்லாத்தையுமே. இதுக்கு அடுத்தது 3வது இன்க்ரீடியண்ட் வந்து உளுந்து. உளுந்து வந்து 1 ஆளாக்கு அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். வெள்ளை உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கோம். அப்புறம் வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்துலேயே போட்டு சேர்த்து நம்ம கலக்கிடலாம். இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஊறுறதுக்கான டைம் வந்து டிஃபர் ஆகும். ராகி வந்து 8 மணி நேரம் ஊறணும். இதே அரிசி உளுந்துலாம் வந்து உங்களுக்கு வெறும் 1 hour ஒரு 1.5 hour பிஃபோர் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஊறினாலே போதும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி தண்ணி கலங்கள் இல்லாமல் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம 1 by 1 வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, உளுந்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போ நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சாலுமே ஓகே தான். இப்போ இந்த ஆப்பத்துக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை தான் சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு பால் சேர்த்துட்டிங்கன்னா ஆப்ப மாவு ரெடி. பார்த்தீங்களா, இட்லி மாவிலும் நீங்கள் பண்ணலாம், ஆப்ப மாவும் இதில் வந்து நீங்கள் செய்யலாம். ஒரே இதில் ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, செம்மையாக புளிச்சு வந்திருக்கு. இந்த மில்லட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். அதே மாதிரி பருப்பு வகைகள், பயிறு வகைகள் இதெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிடும், ரொம்ப டைம் எடுக்காது எப்போவுமே. இப்போ நான் நல்லா கலரிட்டேன்ல, ஆனால் கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கூட திக்காக தான் இருக்குது. அதனால வந்து நம்ம தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னும் நல்லா நம்ம வந்து கலரி விட்டுடலாம். அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும் கைஸ். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். இதை நீங்கள் நார்மல் ஆப்ப மாவில் செய்கிறத விட இந்த ராகி மாவில் செஞ்சிங்கன்னா அந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆப்பம் ஊற்றுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆப்பம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நான் இந்த ஆப்ப சட்டியுடைய இந்த ஹேண்டில் பிடிச்சி இப்படி அழகாக சுற்றணும், கீழே கொட்டிடாமல் அழகாக சுற்றிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அவ்வளோ அருமையாக வரும் இந்த ஆப்பம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக் பட்டன் பக்கத்தில் ஹை பட்டன் இருந்தால் அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஓரம்லாம் நான் பிளேட்டில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, அப்போ உங்களுக்கு தெரியும். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. அந்த நடுவுலையும் அந்த மாவாலாம் இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மல் ஆப்பம் விட இந்த ஆப்பம் வந்து கிறிஸ்பினஸும் சாஃப்ட்னஸும் வந்து அதிகமாக கொடுக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.